அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அம்மியாக இருக்கிறது காக்குறேன்னு பார்க்காதீங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இப்போ வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ரிச்சான ஃப்ளேவரில் நம்ம வந்து மட்டன் தலைக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இஞ்சி பூண்டுலாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அம்மியில் அரைக்கிறதுனால குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கும் போது நம்ம வந்து எப்போவுமே தேங்காயும் சரி இஞ்சி பூண்டும் சரி அம்மியில் அரைச்சி செய்யும் போது நம்ம நார்மலாக செய்கிற குழம்பை விட இந்த மாதிரி அரைச்சி செய்கிற குழம்புல நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கையாலேயே அரைச்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி கொல்லையில் வந்து நம்ம நல்ல ஒரு காற்று இயற்கையான காற்று வாங்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம 2 மட்டன் தலைக்கறி எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து குழம்பு செய்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செய்கிற குழம்புக்கு தேவையான குவான்டிட்டி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க. அரைச்சியாச்சு. ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தலைக்கறியில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நாக்கு அப்புறமா வந்து கண்ணம் இந்த மாதிரி தோல் உரிக்கிற மாதிரி ஒரு சில இது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு நம்ம எடுத்து தோலை உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே உரிச்சிடலாம். நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் போட்டுடணும். நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உரிக்க வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த தலைக்கறி மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 2 தலைக்கறி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதிகமான குவான்டிட்டி தான் செய்கிறோம். ஸோ அதனால் அது மாதிரி முள்ளுனா இருக்குது பாருங்கள் அந்த தலைக்கறியில், அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுடணும். சுடுத்தண்ணில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி தோல் எப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். நார்மலாக நம்ம செய்கிற மட்டன் குழம்பு இருக்கு பாரு, அதே மெத்தட் தான். நம்ம வந்து என்னென்ன மசாலா சேர்க்கலாம்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மல்லித்தூளோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இது கூடயே நம்ம வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா தலைக்கறி குழம்பு அப்படிங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் பக்கம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தயிர் நம்ம வந்து இது கூடயே சேர்த்துக்கணும். ஆனா நான் இங்க வேக வச்சுட்டு குழம்பு தாளிச்சு விடுறோம்ல, வந்து தாளிப்புல சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சேர்க்கல. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் தலைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்தாச்சு. நம்ம விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சுக்கலாங்க. நம்ம பக்கத்துலயே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் வந்து சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 2 ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கீ இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா முழுமையாக வதங்கி வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் தான், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா வெங்காயம் தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி வந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை மாதிரி நீங்கள் இந்த குழம்புக்கு ஆயில் சேர்க்கும் போது கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கும் போது நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம நம்ம வந்து மீடியம் ஹைலேயே வச்சு குக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். ஆனால் குழம்போட டேஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காதுங்க. ஸோ ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது. மீடியம் ஹையில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. ஸோ நான் வந்து இங்கே நல்லா பழுத்த தக்காளியும் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா முழுமையாக வதங்கி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் வந்து உப்பு கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. அப்போ உங்களுக்கு குயிக்காகவே வதங்கி வந்துடும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா முழுமையாக வதங்கி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல ஸோ தலைக்கறி இருக்குல்ல, ஸோ அதை வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஸோ இது மாதிரி 2 நிமிஷம் வதக்கிட்டு இதிலே நம்ம வந்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். ஸோ இதிலே 100 கிராம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிறாங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ மட்டன் தலைக்கறி. ஸோ அதை வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம், சட்டியில் சேர்த்துக்கலாம்.
கேசரி இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா லைட்டாக கொதிக்கிட்டோம். இதுக்கு தேவையான தேங்காய் கசகசா தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் அரைமுடி தேங்காய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே முந்திரி பாதாம்லாம் இருக்குது பாருங்கள், அது சேர்த்துருக்கோம். சோம்பு இருக்குல்ல, அதுவும் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம 6 முந்திரி 6 பாதாம் சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அம்மியில் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அம்மியில் அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் நின்று அரைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ உங்களுக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு. அம்மியில் அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஹைலியே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதாவது நம்ம சேர்த்துருக்க மசாலா இருக்குது பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் எல்லாமே செட் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேருக்கு இந்த தலைக்கறி பிடிக்காது இல்லையா, உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு யாருக்காச்சும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தலைக்கறி வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா மட்டன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ குழம்போட குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த தலைக்கறியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா முள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்து போட்டுடணும், தூரம் போட்டுடணும். ஸோ இந்த தலைக்கறியில் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த தலைக்கறி வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மட்டன் கூட இதிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதனால குழம்போட டேஸ்ட் மாறணும் அப்படின்னா கிடையாதுங்க, நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா மட்டன் தலைக்கறி அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக மட்டன் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு செட் ஆகி வரும்போது நீங்கள் வந்து ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வந்து குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஹைலியே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக குழம்பு ரெடி ஆகிடுங்க. ஸோ பாருங்க குழம்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி மட்டன் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.